தலைவர் என்னை கட்சி விட்டு நீக்கிட்டார். நான் என்ன அறிவாலயத்தில் அரை கிரவுண்டு இடம் பட்டா போட்டுக்கன்னா, இல்லை ஊருக்காளி அர்த்தனா, இல்லை இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டுன்னு ஓட்டனா? என் தலைவனை திட்டினா திருப்பி திட்டுவேன், இனிமே அரெஸ்ட் பண்ணாலும் திட்டுவேன். இதை சாவர வரைக்கும் செய்வான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. எனக்குன்னு எதனா அந்த கட்சியில் கேட்டிருக்கேண்ணா. அண்ணனை கிட்டத்தட்ட 91லேருந்து பார்க்குறேன். நான் போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசர். அவரை நான் நேராக போய் பக்கத்துலேருந்து பார்த்ததே இல்லை. அவர் உட்கார்ற இடம், நிற்கிற இடம், போகிற இடம், வர இடம், அவரோட உழைப்பு, என்ன பண்ணுறாரு, அவ்வளவும் கணபதி அண்ணனை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எம்எல்ஏ ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கேன். நான் சத்தியத்துக்கு கேளுங்க, 8 மாதம் கட்சியில் இல்லை, 2.5 மாதம் ஜெயிலில் இருந்தேன். சோறு இல்லை, வாழ வீடு இல்லை, ஆனாலும் யார்கிட்டையும் வரமாட்டான். அதுதான் திராவிட இயக்கம். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஐயா கலைஞரும் கற்றுத்தந்த பாடம் சுயமரியாதையை இழக்க தெரியாதவன். அதனால் என்னை அப்பாவி என்றோ அறியாதவன் என்றோ யார் சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த இயக்கம் பெரிது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், உனக்கு தான் எதுவுமே இல்லையே, ஏன்டா இப்படி கத்துறேன்னு கேட்கலாம். இல்லை, இந்த இயக்கம் இருந்தால்தான் இந்த மக்கள் வாழ முடியும். இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் செத்து போவீர்கள். எனக்கு சுயநலம் இல்லை, இந்த இயக்கத்தால் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தாய்ப்பால் சுத்தமானது, அதை விட இந்த கட்சியை நான் நேசிப்பது அதை விட சுத்தமாக. ஏனென்றால் உங்கள் முன்னால் நிற்கிறேனே, என் தங்கை பாரதி என்று நினைக்கிறேன். பேசினால் நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், நான் ஒரு பள்ளியின் ஆசிரியை. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் தண்ணி தேங்கி இருந்தது. 2 குழந்தையை 2 அக்கத்தில் தூக்கி கொண்டு செறிந்தேன். ஆனால் நான் பட்டதாரி என்று சொன்னார். அந்த பட்டத்தை வாங்க நான் பட்ட பாடு இதோ என் கைகளை பாருங்கள், 2 விரல்கள் இருக்காது. என் காலை பாருங்கள், காலில் காயம் இருக்கும். என் வயிற்றை பாருங்கள், காயம் இருக்கும். ஏனென்றால் 7 பிள்ளைகளை தொட்டு போட்டு விட்டான் எங்கள் அப்பன் பாவி. அந்த அப்பன் யார் தெரியுமா? என்னை பெற்றவன். நாட்டுக்காக போராடி, தெருக்கூத்தாடி, அதில் பாடி, அரெஸ்டாகி, ஜெயிலுக்கு போய், ஜெயிலில் இருந்து வந்தவுடன் அதற்கு அரசாங்கம் சன்மானம் கொடுக்கிறது. நீங்கள் நாட்டுக்காக உழைத்தீர்கள், பென்ஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தாருங்கள் என்று சொன்னபோது என்னை பெற்ற என் தந்தை சொன்னான், நாட்டுக்காக உழைத்தேன், கூலி வாங்க விரும்பவில்லை என்று எழுதி கொடுத்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகன். ஆகவே உழைத்தேன், இரவில் உழைத்தேன், பகலில் படித்தேன். ஏனென்றால் அன்று என் தாத்தா டாக்டர் கலைஞர் முதல்வராக இல்லை, என்னால் பியூசியை தாண்டி போக முடியவில்லை. ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். நான் பெற்ற 2 பிள்ளைகளையும் 2 பட்டதாரிகளாக ஆக்கி சந்தோஷமாக வேலை செய்ய வைத்திருக்கிறேன். அது திமுக போட்ட பிச்சை. என்னை வாழ வைத்தது இந்த கட்சி. இந்த கட்சிக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் வந்தவுடன் கேட்டேன் வட்ட செயலாளரை, நீங்கள் கவுன்சிலரா, உங்கள் சம்சாரம் கவுன்சிலரான்னு கேட்டேன். கேட்டேன் இல்லையப்பா? கேட்டேன். இல்லைங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னார். சரி, கம்யூனிஸ்ட்டு ஜெயிச்சானான்னு கேட்டேன். இல்லை, அமமுகன்னா. எனக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் எரிஞ்சுது. ஏன்னா நான் ஆர்கே நகர் தொகுதிக்காரன். உலகத்தில் அவனை மாதிரி திருட்டு தில்லாலங்கடி பாடுங்களை எங்கேயும் பார்க்க முடியாது. தில்லாலங்கடி 1ஆம் நம்பர் பாடுங்க இங்கே வந்தானுங்க சார். இதில் எங்கேயாவது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. அந்த வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வத்தி குச்சிக்கு மருந்து வைக்கிறது, எலிப்பட்டி செய்கிறது, சுவிட்சு பாக்ஸ் செய்கிறது, சோபா செய்கிறது, ஆம்பளையிலேருந்து பொம்பளையிலேருந்து குழந்தை வரைக்கும் செய்கிற ஒரு அப்பாவி ஜனங்க வாழற பகுதி ஆர்கே நகர் தொகுதி. அங்கே வந்து இந்த கொக்கால ஓடி தினகரன் இருக்கான குக்கருக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு 20 ருபீஸ் கொடுத்து இந்த நோட்டை நாங்கள் நம்பர் எழுதி வச்சுருக்கிறோம், இதை பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அண்ணன் ஜெயிச்ச உடனே உங்களுக்கு 10,000 ரூபா வரும்னு போயிட்டான். ஏங்க டிசம்பர் மாதம் கொடுத்துட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பை கொடுக்குறோம். பொங்கல் அன்னைக்கு அரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு எல்லாம் கொடுத்தா
பொம்பளைங்கெல்லாம் தூக்கி அத்தா அப்படி செவிட்டி கடாய்ச்சி விட்டு அடியே அந்த 20 ரூபா இருக்குதா பாரு, அது 10,000, 20 இருக்குது பாரு, வச்சான் வாயில் எடுத்து. தேர்தலெலாம் முடிஞ்சிச்சு. தேர்தல் முடிஞ்சு வெறுத்து போயிட்டேன். இவ்வளோ ஜனங்களுக்கு செய்தி ஜனங்க. நான் பிறந்த தொகுதி, 66 ஆண்டு காலம் அங்கே தான் வாழறேன். அங்கே போய் கட்சி தோத்துருச்சுன்ற வெறுப்பில் நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். பொங்கல்லாம் கழிச்சு தான் வந்தேன். வந்தால் எப்பவும் நிற்கிற டீ கடை அங்கே போய் நின்னேன். உடனே அந்த குக்கருக்காரன் வந்தான். நான் தெளிவா ஆளை காணோம் பொங்கலுக்குன்னான். மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்டான்னா. தெரியுமா உனக்கு தொகுதி முழுக்க குக்கரில் தான் பொங்கல் வச்சாங்கன்னா. எனக்கு ஏறிக்கினே இருந்துச்சு. அதிமுககாரன் வந்தான். என்ன தான் குக்கரில் ஆக்கினாலும் இலையில தான் படைக்கணும் தெரியுமான்னா. ஏய், உங்களுக்கு ஆகி கற்று குத்தவும் எங்கள் தாத்தன் கலைஞர், நீ இவ்வளோ சொன்னால் நான் சொன்னேன் திருப்பி. அடே, குக்கரில் ஆக்கலாம், இலையில் படைக்கலாம். படைக்கிறது எங்கள் தாத்தா சூரியனுக்கு தான் படைக்க முடியும், வேறு எவனுக்கும் படைக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்படிப்பட்டவன் இங்கே கவுன்சிலராக ஜெயிச்சிருக்கான். நம்ம இங்கே பேசுறதுக்கு எனக்கு பயம்தான். நானும் பருத்திடுங்க, ஞாபகம் வச்சுங்க. வீட்டுக்குள்ளே ஓட்டு கேட்டிங்க, அந்த இடைத்தேர்தல் வந்ததில்லை, ஒரு மாவட்டத்துக்கு 4 பொண்ணை கூட்டின்னு போயிட்டானுங்க ஓட்டு கேட்க வந்தவனுங்க. சார் ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆகலைன்னு ஆர்கே நகர் பொண்ணை கூட்டு போய் வச்சுக்க நான் சைடில் பார்த்துங்க. இந்த பீரியட் அவன் கவுன்சிலர் பதவி முடிகிற வரைக்கும் எந்த வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துறாது. ஏன்னா அவனுக்கு பழக்கமே அப்படி தான். கணபதி அண்ணன் கூட சொன்னார், நாங்கள் செய்கிறதெல்லாம் நான் தான் செஞ்சேன், நாங்கள் செய்கிறதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறான். ஆமாம், இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும், நம்ம தானே கட்டணும். யார் போயிருக்குது அதில்? அவங்களுக்கு சொந்தமாக புள்ள வைக்க தெரியாது, அடுத்தவன் பெற்றா பேர் வச்சுட்டு போகிறது மட்டும்தான் தெரியும். நம்ம பாட்டுக்கு ஊரை சுற்றி 10 செருப்பு தேஞ்சி பொண்ணை பார்த்து நிஸ்தாம்பலம் பண்ணி ஐயரை கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் ரூமுக்குள்ளே போய் முட்டியில் புண்ணாகி மாசமாக்கி சீமந்தம் பண்ணி ஆஸ்பத்திரியில் புள்ள பெற்றா இவன் இன்சில் வச்சுட்டு போயிடும். இந்த பழப்புக்கு மானங்கட்ட பழப்புக்கு செத்துலாம் இல்லை. திமுககாரன் வைக்கிற பள்ளிக்கு இதை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு வெள்ளைக்காரன் தானே கட்டினான், அதுக்கு யார் பேர்? ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி இதோ எங்கள் ஆட்சியில் 3.5 ஆண்டு காலத்தில் இதோ கட்டியிருக்கிறார் நூலகம், இதோ கட்டியிருக்கிறார் ஆஸ்பத்திரி, இதோ கட்டியிருக்கிறார் பேருந்து நிலையம். நாங்களே கட்டி எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரின் பெயரை வைத்திருக்கிறோம். இதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி. என் தாய்மாரெலாம் ரொம்ப நம்பிட்டு போன வட்டி மாதிரி ஆகிட்டாங்க. இந்த பழியில் இல்லைம்மா, எப்பா நீங்கள் எடுங்கடா சாமி வேணாம் இல்லை, அந்த அம்மா அவங்கள பார்த்து பேசணும், கொஞ்சம் உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படியும் என்னை பிட்டு படமாக தான் ஆக்க போகிறீங்க. இதெல்லாம் நான் கூடாத வந்த கம்பெனி. ஆமாம், நான் பேசுகிறேன்ல முக்காவர், அதை அப்படியே எடுத்து போடுறதில்ல, மொத்தமாக எடுத்து வச்சுக்கின்னு எப்படி இந்த பழைய காலத்து டூரிங் கார்டெலாம் பிட்டு படம் போடுவான், முக்கியமான கட்டம் வரும்போது நிறுத்திடுவான். நம்மளால அவ்வளோ தூரம் வந்து விட்டானடான்னுவான். அந்த மாதிரி இவங்க நம்மளை எங்கெங்கெல்லாம் கட் பண்ணி வச்சு காட்ட முடியுமோ காட்டுறது. கொஞ்சம் உட்காந்திங்கப்பா கேமரா, நான் இங்கேயும் நவுந்தெல்லாம் போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன். நீங்கள் எவ்வளோ காலமாக என்ன பார்க்குறீங்க, எப்படிலாம் வெட்டி போடுறீங்க. நான் என்ன ஆனாலும் எவ்வளோதான் பெரட்டி என்னை வச்சாலும் கச்சை விட்டு 50 வாட்டி நீக்கினாலும் இந்த திமுக விட்டு போக மாட்டான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா எங்கே தொலைச்சமோ அங்கே தேடுறவன் தான் அறிவாளி. இங்கே 10 ரூபாயை போட்டு பக்கத்தில் தேடினா என்னை முட்டாளுன்னு சொல்லுவான். அந்த உரிமையோடு இந்த இயக்கத்தில் இருப்பவன் நான். எம்மா தாய்மாரே, இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கான ஆட்சி. நீங்கள் ஆஃபீஸ் துடைக்க போவீங்க, சித்தாள் வேலைக்கு போவீங்க, ஆஃபீஸில் பெருக்கிற வேலைக்கு போவீங்க, எந்த வேலைக்கு போனாலும் சம்பளம் உண்டு. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து யார்கிட்ட அம்மா கொடுப்பீங்க? கேட்குறேன் உங்களை தான். வெறும் நான் மட்டுமா பேசுறது? அம்மா நீங்களே வச்சு மாமியார் மாமனாரை கொண்டுட்டியோ? புருஷன் யார்? அவரை நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்களா? குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது நீங்கன்னு எனக்கு தெரியும். என் வீட்டையும் பின்ன நானே ஒரு நாடோடி, நான் ஒரு நாடோடிமா. இப்போ போவேனா
இல்லாட்டி அவுட்டு கடை தூங்கும். ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்து ஒரு 2 பையை வச்சுன்னு பையை எடுத்து நேராக ஊருக்கு போயிடுவேன். என்னை என் பொண்டாட்டி தான் மெயின்டைன்ஸ் பண்ணுறான். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்படி ஒரு சம்சாரம் அமைஞ்சதுக்கு என் பொண்டாட்டி மாதிரி எல்லார் வீட்லேயும், உங்கள் வீட்டில் போலீஸ் வந்து கதவு தட்டுமா, சம்மன் வருமா, ராத்திரியில் ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே இறங்குவானா, என் வீட்டில் எல்லாம் இறங்குவான். ஆனால் என் பொண்டாட்டி என்னை ஒரு நாள் கூட சீன்னு சொன்னதில்லை. 38 வருஷமாக என்கிட்ட குடும்பம் நடத்துகிறா. அவளுக்குன்னு நான் சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கல. எங்கள் அப்பா கொடுத்த 320 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு, அது போன மாதம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நானும் என் பொண்டாட்டியும் 2 பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு படுத்துட்ருக்குறோம். நான் திமுகவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பேசணுன்றதுக்கோசம் மேலே சீலிங் இடிஞ்சு விழுந்ததில்ல, அது நான் பட்டுங்கிற இடத்த விட்டு 4 அடி தள்ளி விழுந்தது. அது எங்கள் தாத்தா கலைஞரால். அப்படி பண்ண பொண்டாட்டி அவனும் கிடைக்க மாட்டான். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மேடையில் ஏதோ மேடைக்காக சொல்லலை. 2 பொண்ணை அருமையாக பெற்று படிக்க வச்சு அவளுக்கு தந்ததெல்லாம் சோகம்தான் தந்தேன். இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, எங்கேயோ ஒருத்தர் வைப்பீங்க, புருஷன்கிட்ட கொடுக்கணும், மாமனார்கிட்ட கொடுக்கணும், மாமியார்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகணுமா இல்லையா? போகலாம். புடவை ஸ்ப்ளிட்டு வச்சு கட்டலாம், தலையை வாரி ரப்பர் பேண்டு போடலாம், ஹேண்ட்பேக் மாட்டலாம், செருப்பு போட்டுக்கலாம். என்ன பண்ணோம் அடுத்து? அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டிங்கல்ல. ஆனால் நீங்கள் கேட்டதை பார்த்து உன்னை பெத்தவளும் கண்கலங்கினானோ இல்லையோ, எங்கள் அண்ணன் தளபதி கண்கலங்கினார், போட்டார் கையெழுத்து. இன்று முதல் நீங்கள் பஸ்ஸிலே பயணம் செய்யலாம், அது உங்கள் விடியல் பயணம். உடனே பார்த்தான் வீட்டில் இருக்கிற பொம்பளெல்லாம், வேலைக்கு போகிறவனுக்கு பஸ்ஸு என்னமாச்சு? இப்போ நம்பால் அந்த கருப்பு சோப்பு துண்டு போட்டவர் தான்ப்பா இதை கலாய்க்கிறாரு. உட்காருப்பா, நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். கேட்கணும்னு நினச்சாங்கன்னா வாழ்ந்தாங்க, இல்லை நாசமாக போகணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கட்சி அதுக்கு தான் இருக்குது. நான் தான் சொன்னேனே, இது மகளிருக்கான ஆட்சி. அடுத்து என்ன பண்ணா? பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாச்சு. உடனே வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் கேட்டாங்க, எப்போ நான் வேலைக்கு போகல, நான் கொஞ்சம் கலராக இருப்பேன், என் புருஷன் சந்தேக பிராணி, வேலைக்கு அனுப்ப மாட்டான், எனக்கு என்ன தருவேன்னு கேட்டாங்க. உடனே சொன்னார் அண்ணன் தளபதி, நீங்கள் வீட்டில் இருந்தால், உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தால், உங்களுக்கும் மாதம் 1000 தருவான், உங்களை பெறாத தளபதி அவர்கள் என்று சொன்னார். வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுத்தாச்சு பஸ்ஸு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாச்சு. அடுத்து அவங்க பெத்த பசங்க கேட்டுச்சு, எங்கள் அம்மா எங்கள் ஆயா கையேந்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தேன், மாதம் 1000 கொடுத்தேன், நான் படிக்கிறேன், ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நான் போய் கையேந்தறனே தாத்தா, உனக்கு காது கேட்கலையான்னு அந்த பசங்க கேட்டுச்சு. உன் தாத்தாவாக இந்த தளபதி இருப்பான். நீ 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கு மாதம் 1000 தருவான். அது உங்கள் புதுமை பெண் திட்டம். உடனே பையன்லாம் கேட்டான், யோ இது என்னையா நியாயம்? ஒரு அப்பன் ஒரு ஆத்தா, என் தங்கச்சி அந்த வயிற்றில் தான் பிறந்தான், நானும் அந்த வயிற்றில் தான் பிறந்தேன், என் தங்கச்சிக்கு 1000 ரூபாய் எனக்கு இல்லையான்னு கேட்டான். உனக்கும் நான் தருகிறேன், அந்த பணம் மாதம் 1000 ரூபாய். அது தமிழ் புதல்வன் திட்டம். படிக்க வச்சாச்சு, காலேஜ் போயிட்டான், படிச்சுட்டான், அவனுக்கு வேலை கொடுக்கணும். வேலை கொடுத்தா எந்த கம்பெனியும் வான்னு உள்ளே வச்சுப்பானா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா எங்கே போகணும்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும், ஜாவா படிக்கணும், டேலி படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும், அப்போ தான் வேலை கொடுப்பான். அப்போ அதுக்கு பணம் வேணும் இல்லை? அதையும் பார்த்தார் தளபதி. நீங்கள் எங்கும் போக வேண்டாம், நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் உங்களுக்கு பயிற்சியும் கொடுப்பான். பயிற்சியும் கொடுத்தாச்சு, வேலைக்கு ஆள் தயாராகிட்டான். போன 10 வருஷத்தில் நக்கி நாசமாக்கி கல்லா போட்டியை நக்கிட்டு போயிட்டான் பழனிசாமி. கம்பெனி இல்லை, சம்பளம் கொடுக்க காசு இல்லை. என்ன பண்ணோம்? 71 வயசில் உலகம் பூரா சுற்றி எல்லா தொழில் முதலீட்டாளர்களையும் பார்த்து, ஐயா என் நாட்டில் என் தமிழ் மக்கள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் வந்து அங்கே தொழில் தொடங்கினால் அவர்களுக்கும் சுகமாக இருக்கும், உங்களுக்கு தேவையான சலுகைகளை தருவான் இந்த ஸ்டாலின் என்று சொல்லி கம்பெனியெல்லாம் தந்தாச்சு. இப்போ தான் அடிக்கல் நாட்டிகிட்டு இருக்கிறோம். இது செஞ்சு கொடுத்தோம் நாங்கள். இவங்க அப்பா இருந்தார்ல, எல்லாம் சொல்கிறான்ல வாரிசு அரசியல்னு. நேற்று கலைஞர், இன்று ஸ்டாலின், நாளைக்கு உதயநிதியா? ஏண்டா
இருக்குது பிறக்குது, இல்லைன்னா போங்க மாசு அண்ணங்கிட்ட சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்றேன், கருத்தரிப்பு மையம் பண்ணிக்கங்க. பிறக்குது. அதான் சொன்னேன், இதை தலைமுறையாக இப்படி செய்கின்ற மகனுக்கு தந்தையாக இருந்து எங்கள் தலைவன் டாக்டர் கலைஞர் செய்தார். என் தாயே தமிழே, ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடக்க வேண்டுமா? நீ கண்ணீர் சிந்தாதே, உன் தாத்தா நான் இருக்கிறேன் பா. திருமண உதவி திட்டம் 30,000 ரூபாய். திருமணம் நடக்கட்டும். திருமணம் நடந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன், ஆக்கி சாப்பிடு. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. இலவசமாய் கேஸ் அடுப்பும் கேஸும் தருகிறேன். சாப்பிட்டார்களா? வாழ்ந்தார்களா? பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழு. வாழ்ந்த காலத்தில் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு இல்லையா? கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனுக்கு வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன், அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். படித்தானா? +1 போனானா? அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. இலவசமாய் சைக்கிள் வாங்கி தருகிறேன். +1 +2 படித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனுக்கும் திருமணம் நடந்தா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் போ, ஆஸ்பத்திரிக்கு போ, வைத்தியம் பார். வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? கொசு கடிக்கிறதா? ஈ மொய்க்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். உங்க தாத்தா எவனா சொல்லுங்கடா பார்க்கலாம், சொல்லுங்கடா பார்க்கலாம். சொல்கிறானா இன்னைக்கு கச்சாடா வச்சு நடத்துறீங்க, கச்சா வச்சு நடத்துறீங்க. பிஜேபின்னு ஒரு கட்சி, நாங்கள் ஸ்கூல் கட்டணும், டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு ஆஸ்பத்திரி சொன்னான், மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி, அதை கட்டி கொடுக்கல. அங்கே ஒரே ஒரு கல் வச்சுருந்தான், அதை எங்கள் சின்னவர் தூக்கிட்டு வந்துட்டார். மக்களை ஒழி நிர்வாணமாக நிற்கிறீங்களே, உங்களை நிர்வாணமாக ஆக்கிட்டார் இல்லைடா. அவரை போய் சொல்கிறீங்க. இப்போ தாத்தாவையும் சொல்லிட்டேன், எங்கள் அப்பனையும் சொல்லிட்டேன். எங்கள் சின்னவர் எல்லோரும் இங்கே பேசும்போது சொன்னாங்க, கொரோனாவில் தான் இளைஞரணி செயலராகி கொரோனாவில் தான் அவர் வேலை செயல்பட ஆரம்பித்தாருன்னு. இல்லை, அவன் தந்தைக்கும் தாய்க்கும் திருமணம் நடந்தது. 3ஆம் மாதத்தில் 1 மாதம் கருவுற்றால் அவனை பெற்ற தாய். இங்கே இருக்கிற என் தாய்மாரை கேட்குறேன், நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணை எதுக்குமா கட்டி கொடுக்குறோம்? பையன் நல்லா வச்சுன்னு வாழ்வான் தானே கட்டி கொடுக்குறோம். கட்டி கொடுத்து கருவான 1 மாதத்தில் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? கேட்குறவங்கள தான். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறம்மா, கட்டி கொடுத்தா அவன் மாதம் ஆகிட்டா, அந்த திரும்பிக்கிறாங்க இந்த அம்மா.
நான் உன் புள்ள மாதிரிம்மா. நான்லாம் உங்களை நம்பி தான்மா வாழறேன். இவ்வளோ தைரியமாக பேசிட்டு நான் போகிறேனே வரேனே எங்கள் ஆத்தா உங்களை நம்பி தான். என்னெல்லாம் போலீஸ் பிடிக்க வரேன்ல போன 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் நான் போலீஸ் பிடிக்க வரோம். எங்கள் ஆத்தாளுங்களை பார்த்தா போலீஸ் அப்படியே ரிவேர்ஸில் ஓடும், உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணுறேன். அப்படி நம்ம ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம்மா, அந்த பொண்ணு மாதமாகிடுச்சு. மாதமான ஒரே மாதத்தில் அந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த பொண்ணை கொடுத்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க? இந்த சனியை என்னைக்கு கருவில் உருவாச்சோ பழா போன கருவை கழிச்சிடுமா. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களாம்மா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேன். ஆமான்னு இல்லைன்னு சொல்லுவேன்ல. அந்த அவமானத்தை கருவில் சுமந்தவன் என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவள் கருவுற்றாள், கணவன் சிறைக்கு போய்விட்டான். இப்போ கஸ்தூரி போயிட்டு வந்த ஜெயில் இல்லை அது. ஓராண்டு காலம் மாலையில் விளக்கு எரியாது, ஷிஃப்ட் முறையில் அடிப்பார்கள். அதிலும் கலைஞரின் மகன் என்று சொன்னவுடன் அதிகமாக அடிப்பார்கள். ஒருவேளை சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் அன்றே எங்கள் அண்ணன் தளபதி இல்லை. அவள் கருவுற்றாள். அவளுக்கு 5ஆம் மாதம் அரும்பழம் வைக்கவில்லை, அவளுக்கு 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. ஆஸ்பத்திரிக்கு போகின்ற போது, காதலியே, என் மனைவியே, உன் கணவன் நான் இருக்கிறேன், சுகப்பிரசவம் நடக்கும், பக்கத்தில் நான் இருப்பேன், எது நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. அவளே போனால், அவளே பெற்றால், அவளே வீட்டுக்கு அழைத்து வந்தால், அவளே பாலூட்டினாள், அவளே சீராட்டினாள், குளிப்பாட்டினாள், ஆடை போட்டால், ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போனால், கம்பிக்கு இடையிலே காட்டினாள் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை உதயநிதி. வாரிசாடா இது? போய் பாரு, வாரிசு எவனா சொல்லு. உங்களுக்கு இப்படி எவனா ஒருத்தனை காட்டுறா? இங்கே கூட என்ன சொன்னார், அவங்க ஃபேனு மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தாங்களே, என்ன ஆச்சு? நான் ஏற்கனவே எரியிற நெருப்பு, அவர் எண்ணெயை ஊற்றிட்டு போய் உட்காந்துக்கினார். அங்கே டிவி கொடுத்தோம்ல 2006 to 11, அந்த டிவி ஆன் பண்ணால் என்ன வரும்? டிவி ஆன் பண்ணுவீங்களம்மா, அதில் என்னம்மா வந்துச்சு? முதல்ல பட்டுன்னு ஒரு பட்டனை அமுக்கின உடனே ஒரு கோபுர சின்னம் வருமா? அதான் வரும். கலைஞர் தாத்தா படம் வரும். ஏன்? கலைஞர் தாத்தா படம் தானே போடணும், நாங்கள் தானே கொடுத்தோம். அவர் புத்திசாலிடா, அறிவாளிடா. அவருக்கு தெரியும், நீ வாங்குகின்ற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிப்பர் பொட்டுக்கும் ரப்பர் பேண்டுக்கும் நீ கொடுக்கின்ற வரிப்பணத்தில் சிறுவ சேர்த்து வைத்து அதில் வாங்கிய டிவி உனக்கு தருகிறேன். அதனால் அரசு சின்னமான ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளம்மா கோயில் கோபுரத்தை போட்டோம். கேஸ் அடுப்பு கொடுத்தோமா? அதுலேயே தானே இருக்கும். ஆனால் ஜெயலலிதா என்ன கொடுத்தது? மிக்ஸி, ஃபேனு, கிரைண்டர் இல்லையா? 3 கொடுத்தது. நாங்கள் கொடுத்தது 2006. எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஊர்லேருந்து யார் வேணா நாளைக்கு வா, இன்ன வரைக்கும் நான் செய்தி பார்க்குறதுக்கு அந்த டிவியை தவிர வேறு டிவி என் வீட்டில் இல்லை. இன்ன வரைக்கும் ஓடுது. செலவு வச்சா 100 ரூபா, அதிக செலவு வச்சா 300 ரூபா. இதுக்கு மேலே அந்த டிவிக்கு நான் செலவு பண்ணதே இல்லை. ஆனால் நாங்கள் கொடுத்ததெல்லாம் அரசு சின்னம் கொடுத்தோமா? அது ஏன்னா உங்கள் போனோம். அவங்க கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணானுங்க? போட்டானுங்க. போட்டதில் தப்பு இல்லை, முதலமைச்சர். ஆனால் என்ன பண்ணேன், நானும் சும்மா இல்லாத அந்த ஃபேன் டிவி அந்த 3 கொடுத்தா இல்லை சார், கிரைண்டரை கொண்டாந்து கீழே வச்சேன், அது பாட்டு உட்காந்துக்குச்சு கம்முன்னு. மிக்ஸி வச்சேன், நின்றுடுச்சு. ஃபேனை வச்சேன் இல்லை, அப்படியே கவுந்துக்குது. மறுபடியும் தூக்கிட்டு நட்டு போட்டு டைட் பண்ணேன், மறுபடியும் கவுந்துக்குச்சு. ஒரு அதிமுககாரனை கூப்பிட்டேன், டேய் உங்கள் பார்த்தா 3 கொடுத்தா, என்ன ஜெயிலுக்கு அனுப்பாத ஓய மாட்டேங்க போகுது. அவங்க அம்மா தானே, அது அப்படி தானே சொல்லும். ஓத்தா டிவி குத்தா, ஃபேன் குத்தா, மிக்ஸி குத்தா, கிரைண்டர் குத்தா, 2ம் கம்மன் நிற்கிது, 1 மட்டும் கவுந்துக்குதுன்னு. அவன் சொன்னான், முன்னாடி எங்கள் ஆத்தா தொங்கரா பாரு, அதான் அது கவுந்துக்குதுன்னா. இப்படி அங்கே பண்ணுறது. அந்த ஆட்சி ஒரு அடாவடி ஆட்சி, ஆணவ ஆட்சிங்க. எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தான். இப்போ பாருங்கள், பல்ல வச்சுன்னு பேசுகிறான் பாருங்களேன். அறுத்து போட்டால் 12 ஊர் சாப்பிட்லாம் போகுது. 100 கிலோ அரிசி மூட்டை மாதிரி இருக்கிறான். எங்காலும் உடம்பு பார்த்தீங்களா? ஏன் அளவு கூட இல்லைங்க. கொஞ்சோண்டு செதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம். இதுதான் தளபதி.
ஒரு 65 கிலோ இருப்பார். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா வந்தால் என்ன சொன்னான்? உலகம் பூரா சொன்னான், வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. இது அமெரிக்காவும் சொன்னான், ஜப்பானும் சொன்னான், பிரான்ஸும் சொன்னான். நம்ம நரேந்திர மோடி மாமா சேவிங்காரன் வந்து ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும்னு 2 அடி தாடி வளர்த்தார். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று அறிவித்த ஒரே தலைவன் என் தலைவன் அண்ணன் தளபதி. அறிவிச்சதோட விட்டாரா? ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பரில் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிடைக்கும். செஞ்சோமா? இப்படி உங்களுக்கு பொருட்களை எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தோமே, அதனால் நாங்கள் இழந்தது தென்சென்னை மாவட்டத்தில் ஜே அன்பழகன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் உயிரை கொடுத்து உங்களை காத்தோம். செத்து போனோமா? அப்ப எங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம். இங்கே பேசின எல்லாரும் வேற. மறந்து விடாதீர்கள், 2026 உதயசூரியன். நான் எந்த ஊரில் போனாலும் எலெக்ஷன் நேரத்தில் கூட தெரியும், மாட்டியும் காலில் ஊகிறேன், மாலையாக ஊகிறேன், மடியாந்துறேன், பிச்சை கேட்குறேன், திமுக ஓட்டு பண்ண நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு நான் 5 வருஷம் 10 வருஷம் உழைக்கிறேன், என் ஆயிலே உனக்கு தானமாக கொடுக்குறேன், நாங்கள் போராடுறோம். எனக்கு நீ ஒரு நாள் அந்த பட்டனை போய் கீன்னு அமுக்கிறது தானே உன் வேலை. அதை செய்ய முடியாதுன்னு போ. இப்போ எங்கள் அண்ணன் தளபதியை உலகத்தில் எங்கே போனாலும் கலைஞர் தாத்தா புள்ளன்னு தெரியுமா தெரியாதா? எங்கள் அண்ணன் உதயநிதி சொல்லவே வேணாம், நடிகர், உலகமே தெரிஞ்சவர், தெரியுமா இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு உழைக்கிறோம்? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் உழைக்கிறோம். அப்போ எங்களுக்கு நீ பண்ண வேண்டியது என்ன? முன்னாடியாவது பீச கையில் சீட்டு, தோத்து கையில் மையி வச்சு ஒரு குத்தணும் இல்லை? இப்போ அப்படி இல்லை, பட்னு தான் கீன்னு ஒரு சவுண்டு வந்துச்சா, உதயசூரியன் லைட் எரிஞ்சுதா, இதை பார்க்கணும். இதை கூட பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நீ வாழணுன்னா அந்த அமுக்கு வாழை கட்டினா வேறு இதெல்லாம் அமுக்கிட்டு போ, நீ நாசமாக போ. இப்போ நான் படிக்கலை, என் பொண்ணு படிச்சுதா, என் பேர பசங்க படிக்குதா? அது மாதிரி நீ படிக்கலை, உங்கள் ஒப்பம் படிக்கலை, உங்கள் ஆயா தாத்தா படிக்கலை, நீங்கள் ஜாக்கெட்டு போட விடலை. நீங்கள் ஜாக்கெட்டு போடணுன்னா வரி கட்டுன்னு சொன்னால், நீ இளம் வயசில் கல்யாணம் ஆன அடுத்த நாளே புருஷன் செத்துட்டா உன்னை தூக்கி நெருப்பில் போடுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீ வெள்ளை சேலை கட்டு, மூலையில் உட்காரு, மறு கல்யாணம் பண்ணக்கூடாது, எனக்கு என்ன வேலை, நான் படிக்கணுமா, படிக்கக்கூடாது, ஆஃபீஸ் போகணுமா, ஆஃபீஸ் போகக்கூடாது. அப்போ பொம்பளைக்கு என்ன வேலை? புருஷன் கூப்பிடும் போதெல்லாம் படு, கேட்கும் போதெல்லாம் பெற்று போடு. இதானே சொன்னான், இதானே சொன்னான், இதானே நீங்கள் செஞ்சுருந்தீங்க. நாங்கள் வந்து தான், தந்தை பெரியார் வந்து தான், நீ புள்ள பக்கிற மிஷின் இல்லை, நீ படி, நீ வேலைக்கு போ. புருஷன் செத்துட்டானா நீ செத்தா அவன் மறு கல்யாணம் பண்ணுறான்ல, அவன் செத்தா நீ மறு கல்யாணம் பண்ணு, அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன், நீ படி, நீ வேலைக்கு போ, நான் வேலை வாங்கி தரேன். இவ்வளவும் சொல்லி இதை பாரு, சேர் போட்டு இப்போ உட்காந்துருக்காங்கல்ல எங்கள் ஆத்தாலாம். ஒரு காலத்தில் இப்படி உட்கார முடியுமா? எங்கள் ஆயா தாத்தா படம், உங்கள் ஆயா தாத்தா படம் வீட்டில் இருக்குதா? போய் பாரு. தாத்தா தான் அந்த இரும்பு சேரில் மடக்கிற சேரு, அதில் கால் மேலே கால் போட்டுப்பான். இவனுமோ அவன் வாங்கின மாதிரி காலை போட்டுக்கின்னு பட்டை அங்காஸ்திரம் போட்டுக்கின்னு, இந்த கையில் 2 மோந்திரம், இந்த கையில் 2 மோந்திரம் போட்டுக்கின்னு அப்படி உட்காந்துப்பான். அந்த ஆயா ஓரமாக அந்த பின்னாடியில் கம்பி அதை பிடிச்சிக்கின்னு தான் நிற்கும். ஏண்டா அது உட்காந்து பக்கத்தில் எத்தவன் சுத்தோட குறைஞ்சி போயிடும். இப்போ பார்த்தியா நம்மளால் எப்படி எடுக்க வச்சுக்கிறோம் படத்தை? பொம்பளைய சேரில் உட்கார வச்சு தோலுக்கு பின்னாடி வந்து இப்படி கட்டிக்கின்னு இப்படி நிற்கிறான். இவன் தலையை மட்டும் தெரியும், பொம்பளை முழுசாக தெரிவா. இதை உருவாக்கண்டு திராவிட மாடல் திமுக அரசுடா. தைரியமாக கேட்குறோம், செஞ்சு கொடுத்தோமா இல்லையா உங்களுக்கு? இவ்வளவு நாங்கள் செய்வோம், நீங்கள் செய்கிறது ஒரு அமுக்கு தானே. அமுக்கு 10 வருஷம் சொன்னாங்களே, 10 வருஷம் இங்கே ஒரு திருடன் மந்திரியாக இருந்திருக்கிறான். இப்போ ஒரு திருடன் இங்கே வந்துட்டான் கவுன்சிலரா. இந்த 5 வருஷம் அண்ணாதான் போதா? இப்படி அதிமுக ஆண்ட அத்தனை ஆண்டுகளும் உங்களின் வீழ்ச்சி காலம், திமுக ஆண்ட காலம் அத்தனையும் உங்கள் எழுச்சி காலம். திமுக தோற்காமல் இருந்திருந்தால், ஐயா கலைஞரே 6வது முறையாக முதலமைச்சராக வந்திருந்தால், இந்த மதுரவாயில் பறக்கும் மேம்பாலம் இந்நேரம் முடிந்திருக்குமா இல்லையா? ஒரு பாலம் சொல்லு. டி நகர் மேம்பாலம் கட்டினோம் திறந்தோம், பாடி மேம்பாலம் கட்டினோம் திறந்தோம், கோயம்பேடு மேம்பாலம் கட்டினோம் திறந்தோம், கிண்டி மேம்பாலம் கட்டினோம் திறந்தோம். ஒரே ஒரு சப்வே கட்டியிருப்பீங்களாடா? சப்வேக்கு பிறந்தவனு இல்லை, ஒரு சப்வே. இவ்வளவும் கட்டுறோம், இவ்வளவும் உடைக்கிறோம், யாரால முடியும்? இப்போ சொன்னார் பத்தியா,
சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்தில் எவனாலும் வாங்கி கொடுக்காத பட்டாவை திமுக எம்எல்ஏ கணபதி தான் வாங்கி தரணும். என்ன சொல்லுவோம்? நன்றி உள்ளவனும், நன்றி உள்ள ஜீவன் நாயின்னு தானே சொல்லுவோம். அந்த நாயை விடவோ நம்ம நன்றி கெட்டவங்களா போயிட்டோம். ஒரு புற போட்ட நாய் வாலாட்டுதில்லை. உனக்கு வாழ்வு கொடுத்து உன்னை வாழ வச்சு, நீ அழுதால் நீ அழுது, நீ சிரித்தால் சிரித்து, நீ வாழ்ந்தால் வாழ்ந்து, உன்னை வாழ வைக்க எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் உழைப்போம். ஒரு ஓட்டுக்கு நீ போய் காலில் வரேன்னு சொல்லுவேன். எனக்கு வெக்கமாக இருக்குது. வாட் நான்சென்ஸ் யுவர் டாக்கிங். தேவையில்லை. எதுக்கு வேணும்? வயிற்றுச்சலில் பேசுகிறேன். நடிப்புக்கு பேச தெரியாது எனக்கு. நான் கையில் காகிதம் வைத்து கொண்டு இருக்கிறேனா பாருங்கள். இந்த நோட்டீஸை தவிர என்கிட்ட ஒன்றும் இருக்காது. கிட்டத்தட்ட 66 ஆண்டு காலத்தில் 56 ஆண்டு காலம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதுவரை எனக்கு ஞாபக சக்தி வீணாக போனதில்லை. ஆனால் இனிமேல் போகும் என்று நான் நம்புகிறேன். வயது கூடிக்கொண்டே போகிறது. நான் என்ன கலைஞர் தாத்தாவா? வயது ஏற 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 மூளை வேலை செய்வதற்கு உலகத்தில் அவன் அதிசயப்பிறவி. அந்த அதிசயப்பிறவி போல் இன்னொருவன் பிறக்கப் போவதில்லை. ராமச்சந்திரா மருத்துவமனையில் முதுகு வலி ஆப்ரேஷன் நடக்கிறது. முடிந்து தண்ணீர் கூட குடிக்காமல் எனக்கு எவ்வளவு செலவானது என்று கேட்டார். அதிசயித்து போகிறார். உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு, நான் முதலமைச்சர், இந்த நாட்டின் முதல்வர், எனக்கு வந்தது இவ்வளவு செலவு செய்தீர்கள், இது என் ஏழை தாய்மார்களுக்கு வந்தால் என்ன செய்வதென்று ஆம்புலன்ஸில் போய் அரசு அலுவலகத்தில் கையெழுத்து போட்டார். அதனால் கலைஞர் காப்பீட்டு அட்டை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. குடும்பம் இருப்பதால் தான் 1 முதல் 5 வரை பள்ளிகளுக்கு வாத்தியாராக ஆம்பளை இருக்கக்கூடாது, பொம்பளைன்னு போட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தானே. 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் லேடிஸ் டீச்சர் தான் இருக்கணும். இந்த நாட்டில் எவ்வளோ பேர் முதலமைச்சராக இருந்தான்? என் தாத்தா கலைஞர் உட்பட. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால் நான் போகும் வழிகளில் எனக்கு பாதுகாப்பாக நிற்பதற்கு பெண் போலீஸை நிறுத்தக்கூடாது சொன்ன ஒரே முதல்வர் எங்கள் அண்ணன்டா. ஏன் தெரியுமா? அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. குடும்பம் கொடுத்தனும் இருந்தால் தாண்டா அந்த குடும்பம் கொடுத்தனத்தை பற்றி தெரியும். ஒரு குடும்பம் கொடுத்தனும் இல்லாத பரதேசி கொண்டாந்து டெல்லியில் உட்கார வச்சு தான் நாங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பைசா கொடுக்க மாட்டேன்றான். செத்து போனாலும் காசு கொடுக்க மாட்டேன்றான். அதுக்கு 2 காவி குடி எடுத்துக்கின்னு இங்கே எச்சக்கலை நாய் இங்கே திரிகிறான். இப்படிலாம் நான் பேசினா நாங்கள் சாமிக்கு விரோதி. இங்கே பாடுறா, கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறதே ஐயப்ப சாமிடா. பேசிட்டு இருக்கிற ராணு நெத்தியில் வச்சுக்கிறது ஆஞ்சநேயர் சாமிடா. சாமி அங்கே நாங்கள் விரோதி இல்லை. சாமி பேரை வச்சு எங்களை ஏமாத்தாதேன்றோம். மனநிறைவுக்கு சாமி தப்பு இல்லை. எனக்கு இந்த பொட்டு எப்படி வந்து தெரியுமா? உனக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு. கூட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அப்போ எங்கள் அம்மா இருக்குது. அது கூப்பிட்டு டக்குன்னு இந்த பொட்டை வச்சுது. ஏம்மா இதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேம்மா. நைனா உனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ வச்சுக்கோ, இதை வச்சுக்கினா ஆஞ்சநேயர் உன்னை பத்திரமா ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி தந்து விட்டுருவாருன்னு நான் நம்புறேன். எங்கள் அம்மா சேர்த்துருச்சு, நான் பொட்டை வச்சுக்கிறேன். அதனால் நான் சொல்ல வருவது உங்களை இதற்கு மேல் நான் காக்க விரும்பவில்லை. 1/4 மணி நேரம்னு வட்ட செயலாளர் சொன்னார். நான் 35 நிமிஷம் என் திறமையால் கட்டி போட்டேன். இன்னும் 2 மணி நேரம் என்னால் பேச முடியும். ஆனால் பாவம் தாய்மார்கள், அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, கணவன்மார்கள் இருக்கிறார்கள். சாதாரண கணவன்மார்களாக இருந்தால் சமாளித்து விடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுதி ஏற்றுறவராக இருந்தாருன்னா அவர் ஒன்றும் ரகலெல்லாம் விடுவார். அவர்களையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு தான் இருக்குது. அதையும் மாற்றி தருவோம். இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. அதுக்கே நாங்கள் செய்த திட்டங்கள் சாட்சி. ஆகவே நீங்கள் துணை நிற்க வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் காப்பாற்றுவதற்கு திமுகவை விட்டால் நாதி இல்லை. ஆகவே யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.